ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் திரும்பி பிறக்கணும். அப்படி பிறந்தாதான் நம்ம பரலோகம் போகிறதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் பாப்டிசம், ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, பாவத்துக்கு நம்ம மரிக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட நாமும் மரிக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்தது போல நாமும் உயிரோடு எழுந்து இருப்போம். உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, உங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வேறு பிரிக்கிறது தான் பாப்டிசம். ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி ஞானஸ்தான கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வைப்பாங்க. அப்போ பாப்டிசத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவாங்க, அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுவாங்க. அது ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பழைய மனுஷன், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பழைய மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் கலட்டி போட்டுட்டு புதிய மனுஷன் கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழணும். ஒரு நன்மையான வாழ்க்கையை, பரலோகத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்வது தான் ஞானஸ்தானமாய் இருக்கிறது. ஸோ நம்மளுக்கு ஞானஸ்தானம் என்பது ஒரு கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு ஒரு அடையாளமாகவும் அது இருக்கிறது.